மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தீமை என்னவென்று சொன்னால், அந்த தீமையானது நம்முடைய சரீரத்திற்கு வரக்கூடிய தீமை என்று கூட அல்ல, அல்லது நம்முடைய பொதுவான ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற தீமை என்பதும் அல்ல. அது தீமை என்னவென்று சொன்னால், மனுஷனை, அது குறிப்பாய் இறை பக்தி கொண்ட, இறைவனிடத்திலே விசுவாசம் கொண்ட மனுஷனையும் கூட பிரிக்கின்ற ஒரு தீமை என்னவென்று சொன்னால் பயம் என்பதுதான். பயம் என்பது அதனுடைய ஆணிவேர் என்னவென்றால், அவர்கள் எவ்வளவுதான் பக்தி உடலாய் இருப்பதை போல் தோன்றினாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆணிவேர் இல்லை என்றால் அது அவர்களை தெய்வத்தை விட்டு பிரித்து வைத்துவிடும். ஆகவே பயத்தை அதை ஆணிவேராய் வைத்து சொல்கிற முக்கியமான இடமாக இயேசு பெருமான் கண்டது என்னவென்றால், மனுஷனுடைய வாழ்க்கையில் பயத்தினுடைய பகுதி அது ஆணிவேராக இருப்பதெல்லாம் மரணம்தான். மரண பயம் என்று இந்த வேத புத்தகம் அதை கோடிட்டு காட்டுகிறது. ஏதாயிலும் ஒரு வகையிலே ஒரு வாலிபனுக்கு கேட்டால், மரணம் எனக்கெல்லாம் பயமில்லை என்று அவன் ஒரு வேளை சொன்னாலும் சொல்லுவான். அவனுடைய தைரியத்தின் நிமித்தம், அவனுடைய திடகாத்திரத்தின் நிமித்தம் எனக்கு ஒன்றும் மரணம் என்று பயம் இல்லை என்று அவன் சொல்லக்கூடும். ஆனால் அது ஒரு செயின் போல், அது சுற்றி வளைத்து வருகின்ற ஒரு சங்கிலி போல், அது எப்படி பயத்தை கொண்டு வந்து வைத்து விடுகிறது. ஒரு வழியை நம்ம மறித்து விட்டால் என்ன ஆகுமோ என்று அந்த வாலிபன் அவன் பயப்படுகிறான். தன் தந்தை மறித்து விட்டால் என்ன ஆகுமோ என்று அந்த பயத்தை, மரணத்தை வைத்து அவன் பயப்படுகிறான். ஒருவேளை அவன் திருமணமாகி பிள்ளை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் தன் பிள்ளைக்கு ஏதாகிலும் நடந்து மரணம் ஏற்பட்டு விடுமோ என்று அவன் பயப்படுகிறான். பயம் அவனை நேரடியாக அவன் இல்லை என்று அவன் சொல்லிக்கொண்டாலும் அவனை ஒரு சங்கிலி போல் அவனை சுற்றி நிற்கிறது. எதையாயிலும் குறித்து அவன் தன்னை குறித்தோ அல்லது தனக்கு பிரியமானவர்களை குறித்தோ அல்லது தன்னுடைய ஏதாயிலும் தன்னுடைய உடைமைகளை குறித்தோ ஏதாயிலும் நடந்துவிடுமோ, எது நடக்குமோ என்று ஒரு பயம், ஒரு அச்சம் அவனுக்குள் இருக்கிறது. அந்த நாட்களே டெலகிராம் என்று ஒன்று உண்டு. இப்பொழுது அது இல்லை. டெலகிராம் என்றால் தந்தி அடிப்பது. தந்தி வந்து விட்டது என்று சொன்னாலே ஒரு காம்பவுண்ட் வீட்டிலே கொண்டு போய் ஒரு நபருக்கு கொடுத்தால் என்ன தந்தியோ ஏது தந்தியோ என்று பயந்து அதை பிரித்து பார்ப்பார்கள். அது ஏனென்றால் அதிகமான இந்த தந்தி என்று சொல்வதெல்லாம் மரணத்தை குறித்த ஒரு தந்தியாக இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம். அது தனக்குரியதாக இல்லை என்று சொன்னாலும் தனக்குரியவர்கள் எங்கேயாவது இருந்து அவர்கள் மறித்து விட்டார்களோ என்ற ஒரு அச்சத்திலே தான் அந்த தந்தியை அவர்கள் வாங்குவார்கள். அதுபோன்ற ஒரு பகுதியை மனுஷன் அறியான், ஆனால் தெய்வம் அறிவார். தெய்வம் மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய அவனுடைய விலையேறப்பட்ட ஒரு பங்காய் வைத்திருப்பது என்னவென்றால், மனுஷனை தேடி வந்தார், மனுஷனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பினார். நம்மையே கேடான பாவையாக இருக்கிற நம்மை ரட்சித்து தன்னோடு வைத்துக்கொள்ள அவர் விரும்பினார். அப்படிலாம் அவர் தேடி வந்த அந்த பகுதியை, அந்த இறைவனை, அவரை ஒருவன் வந்துவிட்டாலும் அவனை பிரிக்கிறதுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு தீமை என்னவென்றால் பயம். அதன் குறிப்பான எந்த பயம்? இந்த மரண பயம். இதை வேரோடு ஒரு மனிதன் பிடுங்கி எறிந்தால் ஒழிய பயத்திலிருந்து அவன் விடுதலை ஆக இயலாது. எபிரேயர் என்ற இந்த புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த 14ஆம் வசனத்திலே 2:14 வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை என்று அங்கே எழுதியிருக்கிறது. பிசாசானவன் என்று சொல்லுவது அவன் தெய்வத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறவனுக்கு பேர் தான் பிசாசானவன். தெய்வம் பரிசுத்தம் என்று ஒன்றை விரும்பினால் இவன் அசுத்த வாழ்க்கையை அவன் காட்டுவான். தெய்வம் ஒரு நேர்மையான வழி என்று ஒன்று வைத்திருந்தால்
இவன் அநீதியான ஒரு வழியை அவன் காட்டுவான். தெய்வம் ஒளி என்று சொன்னால் இவன் இருள் என்று ஒன்றை அவன் காட்டுவான். இறைவனுக்கு விரோதமாய் செய்கின்ற ஒன்றை செய்கின்ற செயல்தான் அந்த பிசாசினுடைய செயல். ஆகவே இந்த உலகத்தில் தெய்வத்தை எதிர்த்து நிற்கிற ஒரே ஒருவன் யார் என்றால் பிசாசு என்பதுதான். அந்த பிசாசானவன் ஒரு பேய் மாதிரி வருவான் என்று எண்ணுவதற்கு அல்ல. அவன் என்ன செய்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அவன் ஜீவகாலமெல்லாம் 15ஆம் வசனத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் தங்களுடைய ஜீவகாலமெல்லாம் அவன் அஞ்சுகிறான். என்னதான் ஒரு வாலிபன் எனக்கு ஒரு அச்சமில்லை பயமில்லை என்று அவன் சொல்லிக்கொண்டாலும், எனக்கு ஒன்றும் மரணம் வராது என்று சொல்லிக்கொண்டாலும், அவன் போகின்ற அந்த ரஸ்தாவிலேயே ஒரு வாலிபன் அடிபட்டு கிடக்கதை காணும் பொழுது பயம் உண்டாகி விடுகிறது. இதுபோல் தனக்கும் ஏற்படுமோ என்று அவன் எண்ணாமல் இருக்க முடியாது. அது ஏனென்றால் மனுஷன் ஜீவாலமெல்லாம் அடிமையாக இருக்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் அந்த மரண பயம். அந்த மரண பயத்தை வேரோடு எடுப்பதற்காகத்தான் அங்கே இயேசுபிரான் அவர் வந்து அங்கே 15ஆம் வசனம் சொல்கின்றபடி இவ்வாறு மரண பயத்திற்கு அடிமைத்தனப்பட்டு அதில் சிக்குண்டவர்களை எல்லோரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசுபிரான் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் விடுதலையாக வேண்டிய மிகப்பெரிய ஒரு விடுதலை என்னவென்று சொன்னால் பயத்திலிருந்து, அந்த மரண பயத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான். அதுபோன்ற ஒரு விடுதலையை மனுஷன் அடையாமலே அவன் கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன பிரயோஜனம், அவன் இந்த லோகத்தில் அவன் மதிப்புடைய ஒரு அதிகாரியாக இருந்தால் என்ன பிரயோஜனம், அவன் என்னதான் வைத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஏனென்றால் அவன் ஒரு அடிமை. அவன் மரண பயத்திற்கு அடிமையாக இருக்கிறான். மரண பயத்திலிருந்து தருகின்ற விடுதலையை தருவது யார் என்றால் இயேசுபிரான் வந்தார். இந்த பூமியிலே வந்து மரணத்தை முந்தின வசனத்திலே 14ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. மரணத்தை தன் மரணத்தினாலே அழித்தார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் உங்கள் மரணத்தை ஜெயிப்பதற்கு நீங்களாகவே மரித்து கொள்ள இயலாது. தெய்வம் வர வேண்டும், இறைவன் வர வேண்டும், சர்வ வல்லவர் ஒருவர் வர வேண்டும். அவர் மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். அதுதான் அவர் மரணத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியும். எப்படி அவர் நிரூபித்து காண்பித்தார்? இந்த பூமியில் அவர் வந்தார், மனுஷனுடைய பாவங்களை அவர் சுமந்து பாவங்களுக்கு நிவர்த்தியை தரும்படி, வாழ்வு தரும்படி, ரட்சிப்பை தரும்படி தன் உயிரை அவர் செஞ்சினார். தன் இரத்தத்தை அவர் சிந்தி உயிர் விட்டார். தன் இரத்தத்தினாலே பாவங்களை அவர் கழுவும்படி அதை செய்தார். அதெல்லாம் செய்து முடித்துவிட்டு மிகப்பெரிய ஒரு செயலையும் அதோடு சேர்த்து வைத்து முடித்தார். அது என்ன அவர் செய்தவர் முடித்தார்? அவர் இந்த சாத்தானை ஜெயிக்கும்படி தானே மரித்து, அவரையும் மரித்து அந்த மரணத்தின் மூலமாய் நம்மை மரணத்திலிருந்து விடுதலை செய்தார். நாம் கட்டுண்டிருக்கிற அந்த பகுதியிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர் அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து, எப்படி அவர் விடுதலை தந்தார், ஜெயம் தந்தார், உயிரோடு அவர் எழுந்தார் என்பதுதான். இயேசுபிரான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்கின்ற அந்த வாசகமானது மனுஷனுக்கு தருகின்ற ஒரு மாபெரும் விடுதலையைத்தான், அதை மனுஷனுக்கு நம்பிக்கையை அதை காட்டினார். ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அந்த உயிர்த்தெழுதலை அவர் எழுந்தார், இறைவன் அந்த மரணத்திலிருந்து எழுந்த அந்த பகுதியை விடிவெள்ளி நட்சத்திரம் என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். தன் மரணத்தை குறித்து அஞ்சுகிறவன் அவன் இந்த பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள் போய் விழுந்து விடுவான். இந்த பிசாசானவன் பக்தியுள்ளவர்களைப் போல் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கூட இந்த மரண பயத்தினாலே விரட்டி வருகிறான். அது ஏனென்றால் அதை வைத்து விட்டால் தெய்வ விசுவாசம் அவர்களை விட்டு போய்விடும். இறைவனையே பிரித்து வைத்து விடலாம். இறைவனோ ஜீவனுக்கு உடையவர். இந்த பிசாசானவனோ, பொல்லாத இந்த பேய் பிசாசாக இருக்கிற அவனோ, அவன் மரணத்திற்குரியவன், அழிவுக்கு உரியவன். இயேசுபிரான் சொன்னார், நான் ஜீவன் தருகிறேன் என்று சொன்னார். பிசாசானவனை குறித்து அவர் என்ன சொன்னான்? அவன் ஒரு திருடன், உங்களுடைய ஜீவனை அவன் பறித்து கொள்வான் என்றும் அவர் குறிப்பிட்டார். தன் ஜீவனை அழிப்பதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்குத்தான் அவன் இருக்கிறான் என்று அவன் சொன்னதெல்லாம் மனுஷனை பயத்தை கொண்டு வந்து வைத்து
அவனுடைய மகிழ்ச்சியை திருடி இறைவனை விட்டு அவனை விலகும்படி செய்து அவன் வைத்து விடுகிறான். அவர்கள் வேத புத்தகத்தை வைத்திருந்தால் என்ன, அவர்கள் ஆலயத்திற்கு போனால் என்ன, அவர்கள் எத்தனை தான் அவர்களுடைய பரிசுத்தமாக இருக்கிறதை போல் அவர்கள் நடவடிக்கையில் இருந்தால் என்ன, உள்ளே பயத்தை வைத்திருக்கிறார்களே பாருங்கள். அதை மனுஷன் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை இயேசு பிரான் விரும்புகிறார். இதை கேட்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ விதத்திலே மனுஷன் அவன் பயப்படுகிறான். தன்னுடைய சாதாரண உணவு உடையை கூட அந்த பயம் உள்ளே வர பார்க்கிறது. நாளை குறித்து என்ன செய்வோம் என்று கூட அவன் பயப்படுகிறான். நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதியை கூட வைத்திருக்கிறான். இயேசுபிரான் சொன்னார், அவன் உண்மையாகவே இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொன்னால் ஒன்றுக்குமே அவன் கவலைப்பட மாட்டான். நாளை குறித்து தேவன் கவலைப்படுவார், தேவன் பார்த்து கொள்வார் என்று எண்ணி அவன் அன்றன்று நாளுக்குரிய பாடுகளை மட்டும் வாழ்ந்துவிட்டு நாளை குறித்து சிந்திக்க மாட்டான். ஒரு மனுஷன் சின்ன காய்ச்சல் வந்தாலோ தலைவலி வந்தாலோ படுத்துக்கொண்டு செத்து போய்விடுவோமோ என்று கூட அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதுபோன்ற ஒரு மனுஷன் கவலையை வருகை என்று வரவேற்று அந்த மரண பயத்திலே அவன் சிக்கிக்கொண்டு தெய்வத்தை அவன் இழந்து வாழ்கிறான். அவன் யாராய்ந்தால் என்ன, பக்தியுள்ள ஒரு இந்துவாய்ந்தால் என்ன, பக்தியுள்ள கிறிஸ்தவனாய்ந்தால் என்ன, யாராய்ந்தாலும் அவன் தெய்வனை விட்டு பிரிந்து வாழ்ந்து விடுவான். இது போன்ற ஒரு எதிரியாய் வந்து நம்மை தெய்வத்திடத்திலிருந்து பிரிப்பதெல்லாம் இந்த பிசாசு என்று சொல்கிறவன் பயத்தை, மரண பயத்தை கொடுப்பது தான். ஆகவே இயேசு பெருமானுக்கு பெயர் அவர் நித்திய ஜீவன் தருகிறவர் என்று எழுதியிருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழியாத ஜீவன். மரணம் என்று சொல்வதெல்லாம் இந்த உலகத்திலே அழிந்து கெட்டுப்போய் செத்துப்போய் விடுவோம் என்று எண்ணுகின்ற ஒரு ஜீவன். என்ன காரியம் கிடக்கிறது, புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு மரித்தோம் என்று தானே வாழ வேண்டியிருக்கிறது என்று மனுஷன் சொல்லுவான். அதல்ல வாழ்க்கை. ஒரு மனுஷன் மரணத்தை ஜெயித்த இயேசு பிரானை விசுவாசித்து அவரிடத்திலே வந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும். தனக்கு மரணமில்லை என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருமுறை இயேசு பிரான் ஒரு மரண வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது அவர் அங்கு உள்ள அந்த மரித்த அந்த மனுஷனுடைய லாசரு என்ற மனுஷனுடைய அவனுடைய சகோதரிகளுக்கு இயேசு பிரான் என்ன சொன்னார் என்றால், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மறியாமல் இருப்பான் என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த லோகத்திலே வாழ்கின்ற மரணத்தை அவர் சொல்லவில்லை. உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதே, அவர் தந்த உயிர், அந்த உயிர் எப்பொழுதும் நிரந்தரமாய் என்றென்றும் இருக்கும் என்பதுதான். ஆகவே இந்த உலகத்திலே எல்லோரையும் செத்து போய்விட்டான் என்று சொல்லும் பொழுது இயேசுபிரான் என்ன சொன்னார் என்றால், அவன் நித்திரையாக இருக்கிறான் என்று தான் சொன்னார். நித்திரை என்று சொன்னால் தூங்கிக் கொண்டிருப்பதை போல் தான். அவன் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் அவனுடைய உயிர் இறைவனிடத்தில் இருக்கிறது. இறைபெருமானிடத்தில் இருக்கிறவண்டினாலே அவனுக்கு மரணம் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, நான் மரணத்தை ஜெயித்தவன் என்பதை விசுவாசித்தவன் எவனோ, என்னை விசுவாசித்தவன் எவனோ அவன் மரிப்பது இல்லை என்று சொன்னான். மரித்தாலும் கூட அவன் பிழைத்து தான் இருப்பான் என்று இயேசுபிரான் குறிப்பிட்டு அதை கூறினார். இதை கேட்க அன்பானவர்களே, பயம் என்று சொல்லிட அந்த ஆணிவேராக இருப்பதெல்லாம் இந்த மரண பயம்தான். இந்த மரணத்தை ஜெயிப்பதற்காகவே தான் இயேசுபிரான் இங்கே வந்தார். இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக இயேசுபிரான் வந்தார். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள சாதாரண காரியத்திலையும் நாளை குறித்த காரியத்திலையும் மனுஷன் அவன் கவலைப்படுவதை இயேசு மறுத்து, நாளைக்காக கூட நீங்கள் பயந்து விடக்கூடாது, எதற்காகவும் நீங்கள் பயப்படக்கூடாது என்று இயேசுபிரான் சொன்னார். இந்த விதத்திலே 365 இடங்களிலே பயப்படாதே என்று இறைவன் சொன்னதாக இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் 365 அந்த தடவை? ஒரு வருடத்திலே 365 நாட்கள் இருக்கிறதை போலவே ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு சொல்ல வேண்டிய, கவனமாய் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், பயப்படாதீர்கள். நீங்கள் பயந்தால் அந்த பயம் என்னை விட்டு, இறைவனை விட்டு உங்களை பிரித்து வைத்து விடும். நீங்கள் அங்கே ஜெயிலில் அகப்பட்டதை போலவே கட்டப்பட்டு போய்விடுவீர்கள். நீங்கள் மரண பயத்தினாலே அங்கே ஆட்கொள்ளப்பட்டு போய்விடுவீர்கள். ஆகையினாலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை செய்ய வந்த அந்த பயத்திலிருந்து கவனமாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் கட்டளையிட்டு சொல்வதெல்லாம் பயப்படாதீர்கள் என்று 365 நாட்களும் சொல்கிறார். இத்தனையும் சொல்லி வைத்து ஏராளமாய் தெய்வம் நேருக்கு நேராக வந்து கற்றுக் கொடுத்தும் கூட
அநேகர் இன்னமும் பயத்தில்தான் இருந்து பக்தியுள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டு பக்தியற்ற தெய்வமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது போன்ற ஒரு மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க முடிகின்றதா? அவரிடத்தில் வந்து, இயேசு பெருமானே, நீர் இந்த பூமியிலே வந்து காலமெல்லாம் நாங்கள் மரண பயத்திற்கு அடிமையாக இருந்தோமே, அதை விடுவிக்க வந்த நீர் இரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பயத்தை அவரை கற்றி நித்திய ஜீவனை உங்களுக்குள் தந்து அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வார். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி மனுஷன் அவன் பயத்தினாலே கெட்டு போய்விடாதபடி அவரை தந்தருளி நாம் நித்திய ஜீவன் பெறும்படியாக செய்தார் என்று எழுதியிருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை பெறும்பொழுதுதான் அந்த கெட்டுப்போகிற வாழ்க்கையை விட்டு மரண பயத்திலிருந்து விடுதலையாகிவிட முடியும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து கூறுகிறது. இதை கேட்குற அன்பானவர்களே, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? உங்களுடைய வீட்டிலே ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரும் இருந்தாலும் எல்லோருக்கும் இது நற்செய்தி தான். எல்லோருக்குமே இந்த மரண பயம் உண்டு. காலமெல்லாம் அவர்கள் மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்வது பொய்யான தெய்வ வசனம் அல்ல, அது மெய். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மரண பயத்தை போக்கினால் ஒழிய ஒரு மனுஷன் தெய்வத்தை அண்டி வர இயலாது. ஒரு மனுஷன் தெய்வத்தை அண்டி வாழ்ந்தாலுமே கூட பயம் உள்ளே வந்து விட்டால், அந்த விசுவாசம் குலைந்து போய்விட்டால் தெய்வத்தை விட்டு அவன் பிரிந்து போய்விடுவான். இதை கேட்குற அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்ப காரியங்களிலே கூட சில வெளியே இருக்கக்கூடிய காரியங்களை கூட பயந்து விடுகிறார்கள். சில சரீரத்திற்காக பயப்படுவார்கள். மத்திய 10ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்களுடைய ஆத்மாவை உங்களை அந்த மரணத்திற்கு உட்படுத்துகிறவருக்கு மாத்திரமே பயப்பட்டிருங்கள், சரீரத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அப்படின்னால் என்னவென்ற அர்த்தம், சரீரம் என்ன கதியாகிவிடுமோ என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணத்திற்காக அவர் சொல்ல வரவில்லை. அவர் சொன்னதெல்லாம் அந்த 10ஆம் அதிகாரத்துடைய அந்த பின்னணியில் அடுத்த வசனமாய் அவர் சொல்லுவதெல்லாம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஒரு முடியோட அனுமதி இல்லாமல் கீழே விழாது. ஒரு முடியினுடைய மதிப்பை ஒரு அடைக்கலான் குருவிக்கு ஒப்பிட்டு சொன்னார். ஒரு அடைக்கலான் கீழே விழுவது கூட இறைவன் பார்த்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய ஒரு முடி கீழே விழுந்தால் ஒரு உயிருள்ள அடைக்கலான் குருவி விழுந்ததை போல், அப்படின்னால் 1000 முடி இருந்தால் அநேகம் அடைக்கலான் குருவிகள் எப்படி பாதுகாக்கிறாரோ அதுபோல் உங்களை நான் பாதுகாப்பேன் என்று அவர் சொன்னார். மனுஷன் பயந்திருக்க வேண்டியது இன்னதென்றும் அந்த வசனத்திலே சொல்லுவார். நீங்கள் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு மாத்திரமே பயந்திருங்கள், நீங்களோ உங்கள் சரீரத்தை குறித்து பயப்பட வேண்டாம் என்று அவர் சொன்னார். மனுஷன் இக்காலத்திலே எங்கு பார்த்தாலும் வியாதிகள் அல்லது வருத்தங்கள், மரணங்கள் என்று ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுகின்ற இந்த காலத்திலே தன் சரீரத்தை குறித்து பயந்து வாழ்கிறான், தன் சரீரத்தை குறித்து அஞ்சுகிறான். ஆனால் இயேசு பிரானோ தன் சீஷர்களுக்கு அந்த மத்திய 10ஆம் அதிகாரத்திலே போதித்தது என்னவென்று சொன்னால், அதற்கு பயந்து விடாதீர்கள், உங்களுடைய சரீரத்திற்காக பயந்து விடாதீர்கள், சரீரத்தோடு சேர்த்து ஆத்மாவை அழிக்க வல்லவர் தெய்வம் ஒருவர் தான். ஆகவே நீங்கள் ஆத்மாவிலே தெய்வ பயத்தோடு நடந்து கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு தெய்வத்தோடு நல்ல ஐக்கியமாய் அங்கே தெய்வனோடு இணைந்து நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் வாழுங்கள். அவ்விதமாய் ஒரு ஒளியுள்ள வாழ்க்கையிலே நடந்து வாருங்கள். அதுதான் முக்கியமே அல்லாமல் அதை மாத்திரம் கவனம் கொள்ளுங்கள் போதும். மீதி உள்ள உங்களுடைய சரீரத்தை குறித்து நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். ஒரு முடி கூட கீழே விழாதபடி அதை பாதுகாக்க என்னால் முடியும் என்று வாக்குரைத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய வாக்குரைத்து அவர் சொன்னதையும் கூட அநேகர் ஏன் விசுவாசிப்பதில்லை? அவர்களுடைய விசுவாசிக்க முடியாமல் ஏற்படுகின்ற சத்துருவானவன், பிசாசானவன் செய்கின்ற ஒரு வஞ்சகம், அந்த வஞ்சகத்தை கொண்டு மனுஷனை எப்படியாகிலும் விடுதலை அடைந்த பயத்திலிருந்து அவனை மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள் மாட்டி விடுவதற்கென்று அவன் முயற்சிக்கிறான். அவர்களும் அதில் போய் விழுந்து விடுகிறார்கள். இயேசுபெருமான் தன் சீசர்களுக்குத்தான் அதை சொன்னார். பயப்படாதீர்கள், உங்களுடைய சரீரத்தை குறித்து ஒன்று கூட பயப்படாதீர்கள், அதை குறித்து நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். உங்களுடைய தலையுள்ள ஒரு முடியை கூட எண்ணி வைத்திருக்கிறேன், ஒன்று கூட கீழே விழாதென்று அவர் சொன்னாரே பாருங்கள். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ சூழ்நிலைகள் என்று உண்டு. அந்த சூழ்நிலை நிமித்தம் அஞ்சுகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக இருந்தாலும் திடீரென்று ஒரு சூழ்நிலை வருவதை குறித்தும் வேதத்தில் அநேக இடங்களிலே எழுதியிருக்கிறது.
ஒரு முறை இயேசு பெருமான் தன் சீசர்களை படகிலே ஏற்றி அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்து அவரும் படகிலே தான் அங்கே இருந்தார். அங்கே படகில் நடுக்கடலுக்கு போகும் பொழுது அந்த ராத்திரி நேரத்தில் நடுக்கடல் அவர் சென்ற பொழுது பெரும் காற்று வீசியது என்றும் அங்கே புயல் வீசியது என்றும் பெரும் மழை சொரிந்தது என்றும் அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டான நிமித்தம் அந்த சீசர்கள் பயந்தார்கள். அந்த சீசர்கள் பயந்து, இயேசு பெருமானே, உமக்கு பயமில்லை, உமக்கு கவலை இல்லை, நீ நிம்மதியாக தொங்குகிறது போல் தோன்றுகிறது என்று கேட்ட பொழுது இயேசு எழுந்து வந்தார். அவர்களை அதட்டினார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு பெருமான் சாத்தானை மட்டும்தான் அவர் அதட்டினார். அப்பாலை போல் சாத்தானை என்று அதட்டினார் என்ற அதே வார்த்தையை பயம் வந்த இடத்திலெல்லாம் அதட்டினார். கவனமாக இருங்கள், நீங்கள் மறுபடியும் போய் அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்திற்குள், இந்த மரண பயத்திற்குள், பயத்தில் சிக்கிவிடாதுங்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், அவளை அதட்டி அவர் சூழ்நிலைக்கு முன்பாக அவர் போய் நின்று அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி அந்த அதட்டி அதை அமரச் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. சூழ்நிலைகளை ஆட்கொள்ள வேண்டியவர் தெய்வம்தான். சூழ்நிலை நிமித்தம் நான் பயப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சூழ்நிலைகள் மூலமாய் அந்த கப்பலிலே படகிலே தண்ணீர் கூட உள்ளே வந்துவிட்டது. ஏன் பயப்பட வேண்டும்? அவர் வருவார், வந்து என்னை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தை வைத்து கொள்ளும்படி இயேசு பெருமான் கட்டளையிட்டார். அவர் வந்து அந்த காற்றையும் கடலையும் சூழ்நிலையெல்லாம் அமரச் செய்துவிட்டு அவர் படகை அக்கறையை போகும்படி செய்து வைத்து விட்டார். இது கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் எத்தனையோ சூழ்நிலையை சிக்கும் பொழுது தங்களுடைய தெய்வ விசுவாசத்தை இழந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் இறைவனை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். ஆகவே இறைவன் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. அவர்கள் அந்த கவலையிலையோ அல்லது பயத்தினாலேயோ அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். இது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழாமல் நல்ல நற்செய்தி என்னவென்று சொன்னால், இனி முதற்கொண்டு நான் பயப்படுவதில்லை, பயத்திலிருந்து எனக்கு விடுதலை. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மனுஷனை அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வந்தார். இந்த சுதந்திர தினம் என்று நம்ம சொல்லுகிறோமே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அது எத்தனையோ சுதந்திரம் என்று அவர் தேசத்திற்கு அந்த சுதந்திரம் என்று சொன்னாலும் மனுஷன் அவன் சுதந்திரம் அடையவில்லையே, அவன் இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறான். மெய்யான சுதந்திரம் என்னவென்று தெரியுமா? மனுஷன் விடுதலை அடைய வேண்டும். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே விடுதலை அடைய வேண்டும். அவனுடைய கஷ்டங்கள், வேதனைகள், பாவங்கள், இந்த பயங்கள் போன்ற எத்தனையோ கட்டுகள் இருக்கிறது. அதிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவதுதான் மெய்யான விடுதலை. இந்த விடுதலையை இயேசு பெருமான், இந்த சுதந்திரத்தை இயேசு பெருமான் தருகிறார். அவரை விசுவாசித்து இன்றைய நீங்கள் அவரை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த கொடிய மோசமான இந்த பயத்திலிருந்து விடுதலையை பெறுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டார் அனைவரும் இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற இறைவன் அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.